யூடியூப்பில் தான் பார்த்தோம். அதே போல் எப்படி பேசுகிறாரோ அதே போல் செயலும் நல்லா சூப்பராக இருந்தது. செயலும் நல்லா சூப்பராக இருந்தது. நாங்கள் நினச்ச மாதிரி எப்படி கேட்டோமோ அதே மாதிரி, அதாவது இந்த நேயர் விருப்பத்துக்கு மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறது, கிளைண்ட் விருப்பத்துக்கு நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் எப்படி விரும்புகிறோமோ அதே மாதிரி பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப விரும்புகிறவங்க வந்து இவர் நாடலாம், நல்லா பண்ணி தர்றாரு. நன்றி சார். நன்றி சார். ஒன்றும் சொல்கிறதுங்களா, சின்ன ப்ராஜெக்ட் நீட்டாக முடித்தோம், டயத்துக்கு முடிச்சோம். ஒரு மாதம் தள்ளி போச்சு கொஞ்சம். அது ஆகத்தான் செய்யும், அது கொஞ்சம் கொரோனா பீரியடுங்கிறதுனால கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வந்து வீடு, காம்பாக்டான வீடு, சூப்பரான வீடு. இதே மாதிரி வீடு நடுக்குத்தகலையும் இப்போ பண்ணுறேன். இப்போ இந்த பண்ணுறோம் இது வந்து இதே மாதிரி நடுக்குத்தகலையும் இதே சேம் தான், கொஞ்சம் வித்தியாசம் வரும். ரூம் மட்டும் பெருசாக இருக்கும். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இது என்னன்னு பாருங்க. வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வந்து நம்ம ஆவடியில் ஒரு வீடு கட்டி முடித்தோம்ல, அந்த வீட்டோடைய வந்து கிரக பிரவேசம். வீடு காலையே வீடு குடி போயிட்டாங்க, என்னால் வர முடியல. நம்ம வந்து ஒரு மடிப்பாக்கத்தில் ஒரு சைட்டு பூஜை ஒன்று புதுசாக இன்றைக்கி பூஜை போட்டோம். அதோட வீடியோ லைவ் கூட கீழே அப்டேட் பண்ணியிருப்பேன். அதனால் வர முடியல. இப்போ தான் வந்தேன், மத்தியானம் சாப்பிட்டு வந்தோம். வேலைக்காரங்களாம் கொஞ்சம் வேலை அங்கே போயிட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் பெயிண்டரு கொஞ்சம் வேலைக்காரங்களை வச்சுட்டு நான் அந்த அவங்க கொடுக்குற பரிசு பொருள் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அவங்களே வாழ்த்து தெரிவிச்சுட்டு போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் வீடியோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி வந்திருக்கு, இந்த பிளான்லாம் எப்படிங்கிறதுனா கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். நீங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் மூஞ்சி அப்படி தெரியுது. தாய் மாமாவா பாருங்க, அம்மா வழி மூஞ்சி. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 20க்கு 40ங்கிற இடத்துல கட்டப்பட்ட வீடு. இது வீட்டில் உள்ளர என்ட்ரானோன்னா கார் பார்க்கிங் என்ட்ரி. கார் பார்க்கிங்கில் வந்து நம்ம செப்டி டேங்க் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு உள்ளர என்ட்ரானோன்னா ஒரு லிவிங் ரூமு, 2 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி வந்தோம்னா லிவிங் ரூமு, அந்த மாதிரி அமைப்பு. அது லிவிங் ரூமு அண்டு டைனிங் அது மாதிரி வரும். அவங்களுக்கு வந்து நார்த்து வெஸ்ட்டில் கிச்சன் கொடுத்துருக்கோம், நல்லா ஸ்பேசியஸான கிச்சனு. இதில் வந்து அவங்களுக்கு டாய்லெட்டு 2 அட்டாச்மெண்ட் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல டிவி யூனிட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ டெம்பரரி அங்கே பூஜை ரூம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி சாமி கும்பிட்டாங்க. ஆனால் அங்கே நான் வைக்கிறதுல அலோவ் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து டாய்லெட்டை ஒட்டி வரக்கூடாது. இது வந்து அடுத்து பார்த்திங்கனாக்கா கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக உட்டன் கான்செப்ட், அந்த உட்டன் மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஒரு சாண்டில் கலரில் மார்பிள் ஃபினிஷ் மாதிரி உள்ள டைல்ஸும், அதே மாதிரி இது வந்து ஆண்டிஸ்கேட்டு மாதிரி உள்ள டைல்ஸும் வுட்டு கான்செப்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி கிச்சனில் வந்து இந்த க்ரூட்டிங் பண்ணி தண்ணி வெளியாக வராத அளவுக்கு நம்ம அந்த இதெல்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். வீடு இந்த கிச்சன் ரொம்ப லக்ஸுரியாக நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கா உள்ளர வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து சவுத் வெஸ்ட்டில் வருது. இவங்க வந்து மார்பிள்ஸ் வந்து அந்த டைல்ஸு டிசைனெல்லாம் போடலை, ஒரே டிசைன் தான், கீழே மேலே ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதனால் என்ன ஆகும்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிறது வந்து தவிர்க்கப்படும். அதனால் நம்ம பட்ஜெட்லேயே கரெக்டாக பண்ணிக்கலாம், அந்த ஒரு கான்செப்ட்டு. அது மாதிரி இவங்க ஃப்ளோரிங் வந்து நல்லா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி என்ன ஒரு நமக்கு சாண்டில் பேஸ்டு ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க, வுட்டு பேஸ்ட் எடுத்துருக்காங்க. கான்செப்டில் நிறைய கலர் டிஃப்ரென்ஸ் போகலை, அவங்க ரொம்ப மெச்சூர்டாக எடுத்துருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நான் அந்த டைல் செலெக்ஷன்லாம் கிளைண்டே பண்ண வச்சுருவேன், ஏன்னா வந்து நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஒரு ஓன் ட்ரீம் இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க அந்த கிச்சனில் போட்ட டைல் தான் இங்கேயும் ஆண்டிஸ் கிட்ட தான் இங்கே பால்கனியும் போட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி உள்ளரையும் கீழே என்ன டைல் போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் டைல் போட்டுக்கிட்டாங்க. ரொம்ப அது வரவேற்க விஷயம், ஏன்னா வந்து அவங்க கான்செப்ட் வந்து செதறாமல் அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதனாலே அந்த வீடு பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்குது, அந்த ஒரு விஷயம். பின்னாடி அவங்க வந்து பேக் சைடு வந்து சின்ன ஏரியா வந்து அவங்க ஓப்பன் ஸ்பேஸ் பண்ணிட்டாங்க. பேக்கில் ஒரு கிச்சன் ஒன்று பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஆளுங்க அதில் தங்கியிருக்காங்க, பெயிண்ட் அடிக்கிறவங்கலாம். கிரக பிரவேசம் பண்ணுற அன்றைக்கி ஆளுங்களுக்கும் சாப்பாடு துணிமணிலாம் கொடுக்குறதா சொன்னாங்க. அன்றைக்கி மத்தியானமே ஆளுங்களுக்கும் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தாங்க.
சைவ சாப்பாடு தான், ரொம்ப நல்ல சாப்பாடு, தரமான சாப்பாடு. சாப்பிட்டுட்டு நாங்கள் அவங்க கொடுக்குற பரிசு பொருள்லாம் வாங்கினோம். சார், ஐஸ்வர்யம் பில்டர் சூப்பர். நாங்கள் வந்து இவரை வீட்டுக்குள்ளே தான் பார்த்தோம். அதே போல் எப்படி பேசுகிறாரோ அதே போல் செயலும் நல்லா சூப்பராக இருந்தது. செயலும் நல்லா சூப்பராக இருந்தது. நாங்கள் நினச்ச மாதிரி எப்படி கேட்டோமோ அதே மாதிரி, அதாவது இந்த மேயர் விருப்பத்துக்கு மாதிரி இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறது, கிளைண்ட் விருப்பத்துக்கு நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. நாங்கள் எப்படி விரும்புகிறோமோ அதே மாதிரி பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப விரும்புகிறவங்க வந்து இவர் நாடலாம், நல்லா பண்ணி தர்றாரு. நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். ஒன்றும் சொல்கிறதுங்களா, சின்ன ப்ராஜெக்ட் எல்லாம் நீட்டாக முடித்தோம், டயத்துக்கு முடிச்சோம். ஒரு மாதம் தள்ளி போச்சு. கொஞ்சம் அது ஆகத்தான் செய்யும். அது கொஞ்சம் கொரோனா பீரியடுங்கிறதுனால கொஞ்சம் செய்யும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா வந்து வீடு, காம்பாக்டான வீடு, சூப்பரான வீடு. இதே மாதிரி வீடு நடுக்குத்தகலையும் இப்போ பண்ணுறேன். இப்போ இந்த பண்ணுறோம்ல, இது வந்து இதே மாதிரி நடுக்குத்தகலையும் இதே சேம் தான், கொஞ்சம் வித்தியாசம் வரும். ரூம் மட்டும் பெருசாக இருக்கும். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இது என்னன்னு பாருங்க. ஜூம் பண்ணுவீங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. ஜூம் பண்ணதா இருங்க. ஓகேவா? சூப்பர் சார். எடுக்கிறீங்களா? ஜூம் பண்ண சூப்பர் சார். இந்த கவர் நல்லா சூப்பர் இருக்குல்ல சார். ஆர்மி சாரு வேற எதுவும் கொடுக்கலாம், அதான் கொடுத்துடலாம். ஆனா வேற எதுவும் கொடுத்தா பிறகு நீங்க பசங்களை திட்டீங்களோ ஒரு இதுதான். கடைசி கொடுங்க சார், கடைசி வேலை கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வாங்க வாங்கிக்கோமா பாரதி, இது வாங்கி கணேஷ், இது வாங்கி வாங்கி நிற்கணும். போட்டோ அப்போ நான் ஸ்டில் எடுக்கிற வசதியாக இருக்கும், பார்க்கணும். போங்க. சரி. அவ்வளோதானே? நான் அப்புறம் மற்றதெல்லாம் அப்படி கணேஷ் இது ஆமாம் அப்படியே மொத்தம் வாங்கிக்கங்க சார்ட்ட. அது மற்ற ஆளுங்களுக்கு அப்படியே இருக்குது. பாருங்க, இங்கே பாருங்க மாமா. சரிம்மா மாமா, வாழ்த்துங்க மாமா. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நல்லா இருக்கணும். நீங்கள் அடுத்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும், கூடிய சீக்கிரம் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறோம். சரி சார், நன்றி சார். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர் ட்ராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் ட்ராயிங்கு, வாஸ்து ட்ராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் ட்ராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள்